வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, உங்களுடைய மொபைல் நம்பர யூஸ் பண்ணி எப்படி உங்களுடைய ரேஷன் கார்டு டவுன்லோட் பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வெல்கம் டு தடகளை உடைய சரித்திரமுறை. வாங்க எப்படி ரேஷன் கார்டு டவுன்லோட் பண்ண பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க Google Chrome பண்ணிக்கங்க. அதில பாருங்க சர்ச் ஆர் டைப் யுஆர்எல் இருக்கும். அதில ENVDS அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க www.tnvds.government.in அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. அதை கிளிக் பண்ணி விடுறதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதான் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம். இதில் பாருங்க பயனாளர் நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு வரும் இதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே வாங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டுப்பாங்க. அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்க. அதாவது ரேஷன் கார்டில் எந்த நம்பர் ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ அந்த நம்பர் கொடுங்க. டைப் பண்ணிட்டு கீழே கேப்சா கேட்கறாங்க. 6 டிஜிட் இருக்கும். அந்த கேப்சா டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்க பதிவு செய்யணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி போகும். அது கொஞ்சம் டிலே ஆகும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் ஓடிபி போட்டு பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய கொடுத்ததுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் குடும்ப அட்டை எண், மின்னணு கார்டு எண், குடும்ப அட்டை வகை, பெரியவர்களின் எண்ணிக்கை, அப்புறம் சிறியவர்களின் எண்ணிக்கை, சிலிண்டரின் எண்ணிக்கை, பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண், ஆதார் எண், மொத்தம் ஆதாரில் எத்தனை பேர் இணைக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் இந்த விவரம்லாம் வரும். அப்புறம் நியாய விலைக்கடை குறியீடு எண், உங்களுடைய அட்ரஸு இதெல்லாம் வரும். இதெல்லாம் உங்களுக்கு தான் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு கீழே பாருங்க மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரேஷன் கார்டு டவுன்லோட் ஆயிரும். இப்படிதான் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணணும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்குன்னே வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரலும் கூட வேற எந்த ஸ்கீம் தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்கம் வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.